ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனலில் பாருங்கள். சூப்பரான ஒரு நெக்கு தான் தைக்க போகிறோம். இப்போ 3 பீஸ் உள்ள துணி எடுத்து அந்த ஓரமாக எடுத்து நான் அந்த குட்டி அந்த கட்டிங்கில் இருந்த குட்டி துணி இருக்குது பாருங்கள், அந்த ஷேப்க்கே அதை கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த சின்ன பீஸை விட ஒரு 2 இன்ச்சு சைடு ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவாக எடுத்து அதை ஒரு தச்சுட்டு கொஞ்சம் திருப்பிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம உள்பக்கம் போகிறப்போ பிசுறு வராமல் இருக்கும். அதுக்காக தான். நீங்கள் திருப்பாமல் அப்படியே கூட தச்சுக்கலாங்க, சூப்பராகவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் பீஸ் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், அதை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். இப்போ வச்சு மார்க் பண்ணிடலாம். நல்லா கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். எப்பவுமே நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். இது இப்போ நல்ல பக்கம் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல பக்கம் அடியில் வச்சு கெட்ட பக்கம் மேலே வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இது அடியில் நல்ல பக்கம் இருக்கும், மேலே கெட்ட பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டு கழுத்து தைக்கிறப்போ நம்ம பெண்டாக எடுத்துகிட்டு போகணுங்க. தைக்கிறப்பவே நல்லா துணி பின்பக்கமாகவும் அப்படியே பெண்டாக பிடிச்சி இழுக்கணும். நம்ம தைக்கிறதும் நல்லா பெண்டாக போகணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டு தைக்க போகிறேன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு குத்து போட்டு ஸ்ட்ரெயிட்டாக திருப்பிட்டு நல்லா துணியை திருப்பிட்டு தைக்கணும். ஆனால் இந்த ஸ்ட்ரெயிட் கூட நம்ம ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாங்க. பெண்டு தைக்கிறது தான் நீங்கள் துணி இழுக்கிறப்போ ஏடாகூடமாக இழுத்துட்டிங்கன்னா அந்த துணியோட ஷேப்பே மாறிடும், அந்த ரவுண்டோட ஷேப் மாறிடும். நமக்கு எந்த முறையில் ரவுண்டு வேணும்னு பார்த்து இப்போ பாருங்கள், ஒரு குத்து போட்டுட்டு இப்போ அதை அப்படியே ரவுண்டாக திருப்ப போகிறோம் பாருங்கள். அப்படி திருப்பி நம்ம தைக்கிறப்போ அந்த ஷேப் செம்ம சூப்பராக வரும். நம்ம கையும் அப்படியே ரவுண்டாக எடுத்துகிட்டு போகணும், துணியும் அப்படியே ரவுண்டாக பிடிச்சி இருக்கணும். அவ்வளோதான், தைச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுங்களை கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லாம் ஒரு அர்க்கப் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை ஃபுல் வீடியோ வேணும்னாலும் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேன். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போடலான்னா இன்னும் கொஞ்சம் வியூஸ் போகணும், ரீச் ஆகணும். நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறப்போ நான் உங்களை டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு சிம்பிளான ஒரு நெக் வீடியோ தான். இப்போ பாருங்கள், தைச்சாச்சு. இப்போ நல்லா அந்த கார்னர்லாம் சூப்பராக வரும். கொஞ்சம் திருப்புறப்ப பிசுறு கொஞ்சம் இருக்கிற மாதிரி, அதான் பைப்பிங்கு கொஞ்சம் அப்படியே மெலிசாக வச்சு திருப்பிடலாம். ஆனால் இந்த ரவுண்டு திருப்புறது தான் கரெக்டாக திருப்பணும். நல்லா பெண்டு வச்சு திருப்பணும். ஸ்ட்ரெயிட் வரப்போ நல்லா அந்த பைப்பிங் மெலிசாக கொஞ்சம் முனையில் வச்சு நல்லா பைப்பிங் வச்சு திருப்பலாம். இது ரொம்ப நெக் டிசைன் ஈஸி தாங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்க பாலிஸ்டர்லாம் வேண்டாம், நல்லா காட்டன் துணி இல்லைன்னா நல்லா கஞ்சி போட்டுருங்க. அப்படி துணி ரொம்ப நழுவுற துணியாக இருந்தால் கஞ்சி போட்டுருங்க, சூப்பராக வரும்.